பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்ட மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து கிடைக்கணும்னா திமுக வாக்களிக்கணும், இல்லைன்னா அது கட்டாயிடும் சொல்லிட்டு ஒரு ஆமாம், அது விஷம பிரச்சாரம் செஞ்சு தான் தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல, அவள் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சுருந்தாங்க. அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினால தான் அவளுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது. எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தால் எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க. அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. அது எப்படி நாங்கள் எப்படி பார்க்க முடியும்? அவங்க தான் பார்க்கணும். அவர் 30 விழா திமுக கட்சிக்காரர் கேளுங்க, அண்ணா திமுக கட்சிக்காரர் கேட்டு என்ன பண்ணுறது? விரைவில் அறிவிப்போம். அது எப்படி கற்பனை நினச்சிட்டு இருக்காங்க? இன்றைக்கி 2019 நான் இப்போ தான் குறிப்பிட்டேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அதில் 1,76,000 வாக்குகள் பெற்றாரா இல்லையா? அதுக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் தான் வெற்றி பெற்றது. இதே சேலத்தில் இதே மாதிரி தான் 2019 சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் அனைத்திலுமே நாங்கள் வெற்றி பெற முடியல. 2019 2021 சட்டமன்ற பொது தேர்தல் வருகின்ற பொழுது 6 தொகுதியில் 5 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. ஆக சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க, நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரித்து பற்றி ஓட்டு போடுறாங்க. அது மட்டும் இல்லை, 2019 திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதில் நிலக்கோட்டை தொகுதி வருது. இந்த நிலக்கோட்டை தொகுதியில் சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு, நாடாளுமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு. அதில் அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில் 25,000 வாக்கில் வெற்றி பெறாரு. திமுக 25,000 வாக்கு குறைந்திருக்கு சட்டமன்றத்தில். இதே நாடாளுமன்றத்தில் அதிக வாக்குகள் பெறாங்க. ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது, சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும். அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க. ஆமாம், திமுக கேட்டு பாருங்க, திமுக எவ்வளோ சேர்த்திருக்கேன்னு அதையும் கேளுங்க. ஆக தேர்தல் நேரத்தில் நான் தான் சொல்கிறேன், இது நாடாளுமன்ற தேர்தலுங்க, சட்டமன்ற தேர்தல் அல்ல. நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்சி தான் முன்னிறுத்துகிறாங்க. ஒன்று இந்தியா கூட்டணி, இன்னொன்று பாரதிய ஜனதா. நாங்கள் நடுநிலையோடு இருந்தோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல. ஏன்னா தேசிய கட்சிகள், இது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தாலும் சரி, எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாது. இன்றைக்கி காவிரி நதிநீர் பிரச்சனை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, மேகதாது அணையில் கட்டுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மத்திய அரசு அதுக்காக பதில் சொல்லுதா? காங்கிரஸ் ஆட்சியிலையும் சொல்லலை. நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு 2007 அரசியல் வெளியிட்டாங்களா? வெளியிடலையே. அது மாதிரி பாரதிய ஜனதா ஆட்சி இருக்குது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படி தான் மேகதாது அணை கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா? அப்புறம் என்ன பிரயோஜனம்? மத்தியிலே ஆளுகின்றவர்களுக்கு அவர்கள் எது சாதகமோ அதை தான் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முன்னிறுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தனிச்சிடணும். என்ன தோல்வின்னு சொல்கிறீங்க? 2019 இப்படி தான் இருந்தது. அப்புறம் 2021 75 இடம் ஜெயிச்சோம் இல்லையா? 2 லட்சம் வாக்கு தாங்க குறைவு. மொத்தமாக 2 லட்சம் வாக்கு தான் குறைவாக நாங்கள் அந்த ஆட்சியை அமைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. பிரிந்து சென்று வந்த சென்டரில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க? பிரிந்து சென்றீங்க 1% அதிகம். நாங்கள் பிரிந்து சென்றவருக்கு பிறகு 1% கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கிறோம். அதிலிருந்து என்ன ஆகுது? கட்சி பலமாக இருக்குன்னு தான் பொருள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளை சந்திச்சிருக்கோம். இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கு. முன்னெச்சரிக்கையாக அந்த மாதிரியான நடவடிக்கை என்ன, எந்த மாதிரி வியூ அமைச்சிருக்கு? எல்லாம் பொறுமையாக விரைவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அது இன்றைக்கி ட்விட்டரில் போட்டுனேன், வரும்போது ட்விட்டரில் போட்டேன். இன்றைக்கு துபாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் ஒரு 7 பேர் இருந்திருக்கிறாங்க.
இன்றைக்கு மொத்தம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் 50 பேர் இருந்திருக்கிறாங்க. அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசு மாநில அரசு வழங்க வேண்டும். விரைவாக எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஏங்க அதெல்லாம் ஒரு குழுவா? ஏங்க நீ கேள்வி கேட்கலாமா? ஏங்க ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் ஒரு குழு அமைச்சா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும். அது யார் சொல்லுங்க பார்க்கலாம். யார் வேணாலும் சந்திக்கலாம். அது என்ன குழு என்னன்னு உங்களுக்கு தயவுசெய்து நிருபர்கள் பார்த்து யாராக இருக்குது எந்த கேள்வி கேட்க வேண்டாம். யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர்கார், அவர் எங்கே இருந்தார்? கட்சியிலே கிடையாது, ஓபிஎஸ் இருக்கும்போது போய் சேர்ந்தார். அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவர். அவரெல்லாம் ஒரு பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு நீ கேட்குறீங்க. ஏன்னா அவங்க விவாத மேடைக்கு ஒரு ஆள் வேணும், அவர் பிடிச்ச அவரை வச்சுக்கிறீங்க. அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாரு, அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.